12வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 12வது அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிக்கும்படி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தே. எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தே. சோராது ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடவே தயை கேட்டு உம் பாதம் வந்தே. சோராது ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடவே தயை கேட்டு உம் பாதம் வந்தே. எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தே. எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தே. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தையை உம்முடைய சன்னிதானத்திலே வைக்கிறோம். நீர் ஆசீர்வதித்து தார். மண்ணான மனிதனாகிய அடிமையை முடி சிலுவைக்குள் மூடிக்கொள்ளும். உம்மை மாத்திரம் வெளிப்படுத்தும். என்னிலே சுயம் தலை தூக்காதபடி முற்றிலும் சாகெடுக்கும்படி ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவர் மாத்திரம் என்னை பரிபூர்ணமாய் ஆட்கொள்ளும். ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தைகளை மாத்திரம் பேசும்படி என்னை முற்றிலும் ஆவிக்குள்ளாக மாற்றும். தாழ்த்தி உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களோடு கூட என்ன வார்த்தையை குறித்து பேச வேண்டும் என்று நான் தொடர்ந்து பல நாட்களாக தேவ சமூகத்திலே ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து ஆவியானவர் எதற்காக ஜெபத்திலே உறுதியாக தரித்திருக்க வேண்டும் என்கிற அந்த வார்த்தையை என் இருதயத்திலே கொடுத்து, எதற்காக தரித்திருக்க வேண்டும் என்பதை என் ஜனங்களுக்கு நீ தெளிவாய் சொல்ல வேண்டும் என்று தொடர்ந்து சில நாட்களாக கர்த்தர் இதே வார்த்தையை கொண்டு என்னோடு பேசினபடினாலே நேற்று மறுபடியும் தேவ சமூகத்திலே முழங்கால நின்று சுமார் 1 மணி நேரம் மறுபடியும் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் கண்ணீர் வடித்து ஜெபித்து, என் ஜனங்கள் ஒருவர் வெறுமையாக போகக்கூடாது ஆண்டவரே,
உடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது. உடைய ஜனத்திற்கு தேவையான வார்த்தையை நீ சொல்ல வேண்டும் என்று என் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் மறுபடியும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தேன். ஆவியானவர் மறுபடியும் இந்த வார்த்தையை என் இருதயத்தின் ஆழத்திலே கொடுத்து என்னோடு பேசும்படி தெளிவாய் பேசினபடினாலே இந்த வசனத்தை நான் உங்கள் முன்பாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த வசனத்தை குறித்து நான் பலமுறை பேசி இருக்கலாம், கேட்டிருக்கலாம். நான் அந்த வார்த்தையை குறித்து இன்றைக்கு நான் உங்களோடு பேச வரவில்லை. இன்றைக்கு புதிய சில வார்த்தைகளை என் இருதயத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறபடினாலே ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி போகும்படி விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்களிலே மிகவும் நீண்ட முக்கியமான நிருபம் இந்த ரோமாபுரிக்கு எழுதின நிருபம். ஏனென்றால் ரோம சாம்ராஜ்யத்தின் தலைநகர்தான் இந்த ரோமாபுரி என்பது. இந்த ரோமாபுரி பட்டணம் ஒரு முக்கிய இடத்திலே அது இருக்கிறபடினாலே, அது பறந்து விரிந்த ஒரு பட்டணமாய் இருக்கிறபடினாலே, அநேக பணம் பலத்தவர்கள் மிகுதியாய் வாழ்கிறபடினாலே இது ஒரு முக்கிய பட்டணமாக கருதப்பட்டு கொண்டு வந்தது அந்த நாட்களிலே. ஆகவே பவுல் இங்கே தங்கியிருந்து சுவிசேஷத்தை அறிவித்து பலரை கர்த்தருக்காக ஆதாயப்படுத்தி சபையை ஸ்தாபித்து சோத்திரம் அந்த சபையை கர்த்தருக்குள்ளாக கர்த்தருடைய வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தையிலே கர்த்தர் மேல் உள்ள விசுவாசத்திலே ஸ்திரமாக உறுதியாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி பவுல் இந்த ரோமாபுரியில் உள்ள சபைக்கு அநேக காரியங்களை அவர் எழுதி வைத்திருக்கிறதை இந்த நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தை குறித்து அதிகமாய் எழுதியிருக்கிறதை நாம் இந்த நிருபத்திலே வாசிக்க முடியும். சோத்திரம். பிரியமானவர்களே, ஆனால் இங்கு நாம் வாசிக்கப்பட்ட வசனத்திலே நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் என்றும் உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள் என்றும் ஜெபத்திலே உறுதியாக தரித்திருங்கள் என்றும் அவன் கொஞ்சம் உறுதிப்படுத்துகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக ஜெபத்திலே தரித்திருக்கிறார்கள், ஆனால் உறுதி இல்லாமல் தரித்திருக்கிறார்கள். ஜெபம் இருக்கிறது, அந்த ஜெபத்திலே உறுதி இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இங்கே பவுல் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உறுதி இல்லாத ஜெபம்னா நேரம் கிடைச்சா ஜெபம், நேரம் இல்லைன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம். வேலை இல்லைன்னா ஜெபம் பண்ணுவோம், வேலை இருந்தா வேலையை பார்ப்போம், ஜெபத்தை நாளைக்கு பார்த்துக்கலாம். இதுதான் உறுதி இல்லாத ஜெபம். நமக்கு எந்த இடையூறும் இல்லாம ஃப்ரீயா இருந்தா நம்ம ஜெபம் பண்ணுவோம், இல்லைன்னா ஃப்ரீயா இருக்கும் போது ஜெபம் பண்ணிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
சரீரத்திற்கு ஆரோக்கியமா இருந்தா ஜெபம் பண்ணுவோம், இல்லைன்னா நல்லான பிறகு ஜெபம் பண்ணிக்கலாம். இதுதான் உறுதி இல்லாத ஜெபம். உறுதி இல்லாத ஜெபம். இந்த உறுதி இல்லாத ஜெபம் தான் இன்றைய விசுவாசிகளிடத்திலே, ஊழியக்காரரிடத்திலே இருக்கிறது. இந்த உறுதி இல்லாத ஜெபத்தை குறித்து எந்த பயனும் இல்லை, பிரயோஜனமும் இல்லை. அல்லேலூயா. ஏனென்றால் ஜெபம் என்பது மனுஷனுடைய இருதயத்தையும் தேவனுடைய இருதயத்தையும் ஒன்றாய் இணைக்கிற ஒரு பாலம் என்பதை மறந்து போக வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கிற மனிதன் மாத்திரம்தான் தேவனுடைய மாசற்ற அன்பின் வேர்களிலே வேர் கொண்டவனாக நிற்க முடியும். அன்பின் ஆழத்தை ஜெபிக்கிறவன் மாத்திரமே அறிந்து கொள்ள முடியும். ஜெபத்திலே உறுதியாயிருக்கிறவனை குறித்து நான் சொல்லுகிறேன். ஜெபமற்ற வாழ்வு ஜெயமற்ற வாழ்வு என்பதை மறந்து போக வேண்டாம். உன்னுடைய ஜெபம் தேவனை செயல்பட வைக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். தேவனோடு கூட ஜெபிக்கிறவன் தெய்வீக சாயலை உலகத்திற்கு வெளிப்படுத்துகிறவனாக இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் இல்லாவிட்டால் பாவம் எளிதாக ஜெபிக்காத மனுஷனுடைய இருதயத்துக்குள் லகுவாக பிரவேசித்து விடும் என்பதிலே சந்தேகமில்லை. அவன் ஊழியக்காரனாகட்டும் விசுவாசியாகட்டும், ஜெபத்திலே உறுதி இல்லாவிட்டால் அவன் பாவம் செய்வது நிச்சயம். அவன் பாவத்திலே விழுந்து கிடப்பது நிச்சயம். அவன் பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள் சிக்குண்டு கிடப்பது நிச்சயம். அவனுக்கு கொடிய பாவம் படுத்திருப்பது நிச்சயம். ஏனென்றால் அப்படிப்பட்ட கொடிய பாவம் உள்ளவன் அவனால் ஜெபிக்க முடியாது, தேவனை பார்க்க முடியாது. தேவன் தோட்டத்திற்கு வந்த உடனே பாவம் செய்த ஆதாமும் ஏவாளும் ஓடி ஒளிந்தாங்க. தைரியமா நிக்க முடியல. ஏன்? அவர்கள் செய்த பாவம். கர்த்தரை தைரியமா பார்க்க முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓடி ஒளிய சொல்லுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வியாபாரிக்கு மூலதனம் மிகவும் அவசியம். அதே போல ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு ஜெபம் ஒரு மூலதனமாகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய வேலையை விட ஜெப அவசியம். உன்னுடைய பட்டத்தை விட ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உன்னுடைய படிப்பை விட ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உன்னுடைய நண்பனை பார்க்கிலும் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உன் சூழ்நிலைகளை பார்க்கிலும் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்க வேண்டும். எல்லாவற்றை விட ஜெபம் மிகவும் உயர்ந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கும் தகப்பன்
பிள்ளைகளுக்கு வழிகாட்டியாயிருப்பான். ஜெபிக்காத தகப்பன் பிள்ளைகளுக்கு இடரலாக இருப்பான் என்பது நிச்சயம். கவனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு குடும்ப தலைவன் ஜெபத்திலே உறுதியாக தரித்திருக்கிறவனாக இருக்க வேண்டும். நேரம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவனாக ஒரு குடும்ப தலைவன் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரமே அந்த குடும்பம் சரியாய் தேவ வழியிலே நடக்கும். அந்த குடும்ப தலைவன் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காவிட்டால் அந்த குடும்பத்திலே கர்த்தருடைய பங்கு அங்கே இருக்காது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அங்கே தங்காது. கர்த்தருடைய பாதுகாப்பு அந்த குடும்பத்திலே இருக்காது. கர்த்தருடைய ஒத்தாசை அந்த குடும்பத்திலே இருக்காது. ஆகவே தெய்வ ஜனமே, குடும்பத்திற்கு தலைவனாக ஏற்படுத்தப்பட்ட சகோதரா, உன்னை நீ முதலாவது உறுதிப்படுத்திக் கொள். ஜெபத்திலே நீ செய்கிற வேலையிலே உறுதியாய் இருக்கிறாய். வருமானம் சம்பாதிப்பதிலே, தொழில் செய்வதிலே முக்கியத்துவம் கொடுத்து அதிலே உறுதியாய் இருக்கிறாய். நல்லது. ஜெபத்தை நேரம் இருந்தால் ஜெபி, இல்லாவிட்டால் பார்ப்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். ஆகவே தான் உன் வாழ்விலே அநேக வீழ்ச்சிகளை நீ சந்திக்கிறாய். உன் பணத்திற்கும் தொழிலுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறாய். கர்த்தரோடு கூட பேசுவதை நீ அலட்சியப்படுத்துகிறாய். அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை. ஆகவே தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் வாழ்விலே பெற்றுக்கொள்ள முடியவில்லை. தேவனுடைய சமாதானம் உன் குடும்பத்திலே இல்லை. தேவனுடைய அனுக்கிரகம் உன்னுடைய குடும்பத்திலே இல்லை. தேவனுடைய அசைவாடுதல் உன்னோடு கூட இல்லை. தேவனுடைய நடத்துதலை நீ பார்க்க முடியவில்லை. ஜாக்கிரதையாக மனம் திரும்பி ஜெபத்திலே உன்னை உறுதிப்படுத்துவதற்கு உன்னை அர்ப்பணித்து விடு. இன்றைக்கு கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறதையும் அது, ஆனால் அதிலே ஒரு ஜெயத்தை கர்த்தர் உனக்கு தருவார். அல்லேலூயா. ஜெபிக்காதவனுக்கு பிரச்சனைகள் வரும், ஜெபிக்கிறவனுக்கு பிரச்சனைகள் வரும். ஜெபிக்கிறவன் அதிலே ஜெயம் பெறுவான், ஜெபிக்காதவன் அதிலே இடறி போய் விடுவான். ஆவியானவர் அநேக வார்த்தைகளை என் இருதயத்திலே கொடுத்துக் கொண்டே இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை நான் அவ்வப்போது குறிப்பெடுத்துக் கொண்டே எழுதி கொண்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப மறதியா இருக்கும். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு வார்த்தைகளை என் இருதயத்தில் ஆவியானவர் கொடுக்க 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 எழுதி கொண்டே இருந்தேன். ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைகளைத்தான் நான் உங்களுக்கு இன்றைக்கு போதிக்க போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்காக ஜெபத்திலே உறுதியாக தரித்திருக்க வேண்டும்? ஒரு சில காரியங்களை நான் வேகமாக சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை மாத்திரம் நாம் வாசிக்கலாம். நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம், இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாயிருக்கிறது. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 18வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம்.
அவளுடைய பாவம் வானபரியந்தம் எட்டினது. அவளுடைய பாவம் வான பரியந்தும் எட்டினது. அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். அல்லேலூயா. ஏன் ஜெபத்திலே உறுதியாக தரித்திருக்க வேண்டும்? பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசித்தோம், சோதம் குமாரா பட்டணம், அங்கே உள்ள ஜனங்கள் பாவம் செய்து அவர்கள் செய்த பாவம் தேவ சமூகத்திலே போய் எட்டினது. ஆகவே தேவனுக்கு கோபம் வந்தது. தேவன் எச்சரித்தார், சில நாட்களை அவகாசம் கொடுத்தார். தேவன் கொடுக்கப்பட்ட நாட்களிலே அவர்கள் மனம் திரும்ப மனமற்று இருந்தார்கள். ஆகவே தேவன் அந்த பட்டணத்தை அழிக்க வேண்டும் என்று சித்தம் கொண்டார். ஆகவே அங்கே இருந்த நீதிமானாகிய லோத்துக்கு ஆண்டவர் அதை குறித்து தெரியப்படுத்தினார். பாவம் செய்த மனிதனோடு நீதிமானை அழிப்பது ஆண்டவருக்கு பிரியமில்லை. ஆகவே அந்த நீதிமானாகிய லோத்தை அந்த இடத்தை விட்டு போகும்படி கர்த்தர் சொன்னார். அந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் நன்றா தெரியும். அதை லேச சொல்லிட்டு நான் போயிருந்தேன். சோத்ரா. அருமையானவர்களே, சோதம் குமாரா பட்டணம் எப்படி இருந்ததோ அதே போலதான் இன்றைக்கு உள்ள உலகம் இருக்குது. இன்றைக்கு உள்ள உலகத்திலும் அன்றைக்கு சோதம் குமாரா பட்டணத்திலே பாவம் எப்படி பெருகி வந்ததோ, தேவ சமூகத்தை எட்டினதோ, அதே போலதான் இன்றைய உலகத்தில் இருக்கிற ஜனங்களிடத்திலும் பாவமும் அக்கிரமும் பெருகி தேவ சமூகத்தை வந்து தொட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனத்தை மறுபடி வாசிப்பு. 5வது வசனம். அவளுடைய பாவம் வானபரியந்தம் எட்டினது. அவளுடைய பாவம் வானபரியந்தம் எட்டினது. அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமத்திலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தை சோதம் குமாரா என்கிற பட்டணத்திலே அல்லது உலகத்திலே நடந்த அந்த வார்த்தையின்படி எழுதப்பட்ட பாவம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே எழுதப்பட்ட இந்த பாவம் சபைக்குள்ளே நடக்கிற பாவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது உலகத்துக்குள்ளே நடக்கிற பாவம், இது சபைக்குள்ளே இருக்கிற பாவம். உலகத்திலேயே பாவம் பெருகி தேவ சமூகத்தை வந்து எட்டிக் கொண்டிருக்கிறது. சபைக்குள்ளே நடக்கிற பாவமும் இன்றைக்கு பெருகி தேவ சமூகத்தை வந்து எட்டிக் கொண்டிருக்கிறது. சோதரன், நான் எப்பொழுதுமே அடிக்கடி சொல்லுவேன், சில காலங்களுக்கு முன்னதாக உலகத்துக்குள்ள சபை இருந்தது. இன்னைக்கு சபைக்குள்ள உலகமே இருக்கு. உலகத்துல என்னதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இன்னைக்கு பெந்தேகோஸ்தே சபைக்குள்ள வந்துருச்சு. அந்த அளவுக்கு சபை கெட்டு போச்சு. பெந்தேகோஸ்துங்கிற பேரே அழிந்து போச்சு. பெந்தேகோஸ்தேனா என்னன்னே தெரியல நிறைய பேருக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்தம் என்றால் என்னன்னே தெரியல. ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்றாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. 4வது வசனம். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது என் ஜனங்களே, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும். போதும் போதும்.
சபைக்குள் இருக்கிற ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாதீங்க. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க, 3வது வசனம். அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளுடைய வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்களானார்கள் என்று விளம்பினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இந்த வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். உலகத்தில் இருக்கிறவங்க இல்ல, உலகத்துக்குள்ள இருக்கிறவங்க அந்த வார்த்தையின்படி உள்ள மதுவை குடித்து வெறி கொள்கிறார்கள். ஆனா சபைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு, சபைக்குள்ள இருக்கிற வேசி மதுவை கொடுக்கிறான். அது என்ன மது தெரியுமா? கள்ள போதனையாகிய மது, கள்ள தீர்க்க தரிசனமாகிய மது, கள்ள உபதேசமாகிய மது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், தேவன் சொல்லாத வார்த்தைகளை அவர்களுக்கு உபதேசமாக சொல்லி மதுவை கொடுத்தது போல கொடுத்து, அந்த உபதேசமாகிய மதுவை அவர்கள் உறிஞ்சி குடிச்சு அதிலே வெறி கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. சபை கெட்டு போய் கொண்டிருக்கிறது. சபைக்குள்ள மதுபானம் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. சபையிலே கள்ள உபதேசமாகிய மது அநேக சபைகளிலே பரிமாறப்பட்டு கொண்டு வருகிறது. பெந்தேகோஸ்தே சபை என்று சொல்லுகிற அநேக ஆவிக்குரிய சபைகளிலே இந்த மதுவை ஊற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த ஜனங்கள் உறிஞ்சி கொடுக்கிறார்கள். அப்படின்னா விரும்பி அதுக்கு கீழ்ப்படுகிறாங்கன்னு அர்த்தம். உறிஞ்சி குடிக்கிறது எதை காண்பிக்கிறது? அந்த கள்ள போதனைய அதை உற்சாகமாய் ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து அதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார்கள். அதன்படி ஜீவிப்பதற்கு அதுதான் வெறி கொண்டிருந்தார்களே. அந்த வார்த்தை அதைத்தான் குறிக்கிறது. இதுக்காகத்தான் நீ ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் என்று அங்கே பவுல் சொல்லுகிறார். சபைக்கு, வேற யாருக்கும் சொல்லல, ரோமாபுரியில உள்ள சபைக்குத்தான் இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். சபைக்குள்ளே இருக்கிறவர்களுக்குத்தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை எச்சரிக்கிறார். சபை கள்ள போதனைக்கு இடம் கொடுத்து, கள்ள உபதேசத்திற்கு இடம் கொடுத்து, அப்போஸ்தல உபதேசம்னா என்னன்னு தெரியல. இன்னைக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரங்களுக்கு கூட சிலருக்கு தெரியல. அவனுக்கு தெரிஞ்சாத்தான சபைக்கு சொல்லுவான். அவனுக்கே தெரியலன்னா சபைக்கு எப்படி சொல்ல முடியும்? சோத்திரம். சபையினுடைய அஸ்திபார உபதேசம்னா என்னன்னே தெரியாது. அப்படிப்பட்டவளா இன்னைக்கு சபையை நடத்திக்கிட்டு இருந்தா சபை உருப்படுமா? அந்த சபை பரலோகத்துக்கு போக முடியுமா? சோத்திரம். இயேசுவை சந்திக்க முடியுமா? அவன் கொடுக்கிற உபதேசம் எல்லாம் இந்த கள்ள போதனையான மதுவத்தான் ஊற்றி கொண்டிருக்கிறான். ஜனங்க தெரியாம அது உறிஞ்சு குடிக்கிறாங்க. இதுதான் நல்ல உபதேசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவத்தை குறித்து
நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தப்படுகிற உபதேசம் இன்றைக்கு சபைகளிலே குறைந்து கொண்டே போகிறது. ஏனென்றால் பாவம் சபைக்குள்ள வந்துருச்சு. சபைக்குள்ள பாவத்தை குறித்து கண்டிச்சா சபைக்கு எவனும் வரமாட்டான், காணிக்க வராது, தசமமாக வராது, நம்ம சாப்பிட முடியாது, ஊழியக்காரன் குடும்பம் பட்னியா தான் கிடக்கணும்னு நினைச்சிட்டான். ஊழியக்காரன் ஜனங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போனாதான் ஏதோ காணிக்க வரும், தசமமாக வரும், நம்ம சாப்பிட்டு நிம்மதியா இருக்கணும். சோதனம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே நீங்கள் அவனுடைய பாவத்திற்கு உடன்படாமல் இருக்க வேண்டும் என்றால் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். ஜெபத்திலே உறுதியாக தரித்திருக்காவிட்டால், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திராதவர்கள் இந்த மதுவை அடையாளம் கண்டுகொள்ள முடியாது, இந்த உபதேசத்தை அடையாளம் காண முடியாது, இந்த போதனையை அடையாளம் காண முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 6, 14, 15வது வசனத்தை வாசிங்க. அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 17வது வசனம். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு, நீங்கள் அவிசுவாசியின் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அசுத்தமானதை தொடாதிருங்கள். அல்லேலூயா. யார் பிரிந்து போக முடியும்? யார் அசுத்தமானதை தொடாமல் இருக்க முடியும் என்றால் ஜெபத்திலே உறுதியா இருக்கிறவங்க மாத்திரம்தான் அப்படி செய்ய முடியும். எல்லாரும் செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம். எரேமியா 51 44வது வசனத்தை வாசிக்கலாம். நான் பாபிலோனில் இருக்கிற பேலை தண்டிப்பேன், அது விழுங்கினதை அதன் வாயிலிருந்து கக்க பண்ணுவேன். ஜாதிகள் இனி அதனிடத்திற்கு ஓடி வர மாட்டார்கள். பாபிலோனின் மதிலும் விழும். அடுத்த வசனம். என் ஜனங்களே, நீங்கள் அதன் நடுவிலிருந்து புறப்படுங்கள். கர்த்தருடைய கோபத்தின் உக்கிரத்திற்கு தப்பும்படி அவனவன் தன் ஆத்துமாவை ரட்சித்துக் கொள்ள கடவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவனுக்கும் ரட்சிக்கப்படாதவனுக்கு வித்தியாசம் இருக்கு. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கும் அபிஷேகம் பண்ணப்படாதவனுக்கு வித்தியாசம் இருக்கு. பிரித்தெடுக்கப்பட்டவனுக்கு பிரித்தெடுக்கப்படாதவனுக்கு வேறுபாடு இருக்கு. பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம், அபிஷேகம் பண்ணப்பட்ட கூட்டம், இப்போ அபிஷேகம் பண்ணப்படாதவர்களோடு கூட ஐக்கியம் வைக்க ஆரம்பிச்சு எல்லாத்தையும் பிரிவினை எல்லாம் மறந்து, உபதேசத்தெல்லாம் மறந்து, அப்படி வசனத்துல எங்குமே சொல்லல. ஏன் பைபிள்ல சொல்லல? சிலர் சொல்லுவாங்க, உபதேசங்க வேறங்க, உங்க உபதேசத்துக்குரிய போகணும், ஆனா எங்களோட மட்டும் ஐக்கியம் வச்சுக்கணும், அதை நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. அப்படி என் பைபிள்ல சொல்லல. நீ உபதேசத்துல கரெக்டா இருந்தா
உபதேசத்துல சரியா இருக்கிறவே யாரோடு ஐக்கியப்பட்டு இருக்கணும்னு என் வேதம் சொல்லுது. அல்லேலூயா. நீ உபதேசத்துல சரியில்லைன்னா உன்னால மற்றவர்களோடு கூட ஐக்கியப்படாம உன்னால இருக்க முடியாது. உனக்கு யாருன்னு தெரியாது. எல்லாரும் கண்ணுக்கு ஒண்ணு போலதான் தெரியும். அவனுக்கு சபை, இவனுக்கு சபை, இவனும் ஊழியக்காரன், அவனும் ஊழியக்காரன், அதுவும் சபை இதுவும் சபை, அப்படித்தான் அவனுக்கு தெரியும். ஜெபத்தில உறுதியாய் தரித்திருந்தால் மாத்திரம்தான் விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும், அழைக்கப்பட்டவனுக்கும் அழைக்கப்படாதவனுக்கும், அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கும் அபிஷேகம் பண்ணப்படாதவனுக்கும், தேவனால பிரித்தெடுக்கப்பட்டவனுக்கும் தேவனால பிரித்தெடுக்கப்படாதவனுக்கு உள்ள வேறுபாட்டை நீ அறிய முடியும். உன் கண்கள் அப்போதுதான் திறக்கும். எது அப்போஸ்தல உபதேசம், எது மேல சபை கட்டப்படணும், மனம் திரும்புதல், ரட்சிப்பு, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞான ஸ்நானம், பரிசுத்தாவினுடைய அபிஷேகம், வேறு பிரிக்கப்படுதல், பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம், ஜெபம் பண்ணுவதிலே உறுதியாய் தரித்திருக்குதல், இப்படிப்பட்ட உபதேசத்திலே கட்டப்பட்டிருக்கிற ஒரு மனிதன் இப்படிப்பட்ட உபதேசத்தை விட்டு வழி விலகி போகிறவனோடு ஒரு காலமும் ஒத்து போவதற்கு அவனுடைய மனசாட்சி இடம் கொடுக்காது. அல்லேலூயா. ஏன் மனசாட்சியில இடம் கொடுக்காது? அதான் சிலர் எனக்கு சொல்லுவாங்க, என்னை குறித்து மற்றவனுக்கு சொல்லுவாங்க, என் காதுக்கு செய்தி வந்து, அவர் எல்லாத்திலுமே வித்தியாசமானவர், யார்ட்டையுமே ஒட்ட மாட்டார். அவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா கடைசி காலம் ஆயிடுச்சு. யாரோடு ஐக்கியமா இருக்கணுமோ அவங்களோட தான் ஐக்கியமா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பன்றியோடு கன்று சேரக்கூடாது. கன்று பன்னியோடு சேர்ந்தா பன்னி மாதிரிதான் நரகலத்து, அந்த புத்தி தான் வரும். உன் ஐக்கியம் எப்படி இருக்கோ அப்படித்தான் நீ இருப்ப. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ யாரோட ஐக்கியமா இருக்கிறாயோ அவன் எப்படி இருக்கானோ அப்படித்தான் நீ இருப்ப. அதனால உன் ஐக்கியம் ரொம்ப கவனமா இருக்கணும். நீ யாரோட ஐக்கியமா இருக்க, நீ எப்படிப்பட்ட ஊழியக்காரனோட தொடர்பு வைத்திருக்கிற, நீ எப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளோடு ஐக்கியம் வைத்திருக்கிற, நீ எப்படிப்பட்ட ஊழியக்காரனுடைய ஆலோசனையை விரும்பி கேட்கிற, கவனம். அதுக்கு ஏற்றபடிதான் உன்னுடைய ஜீவியம் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தால் மாத்திரம்தான் இப்படிப்பட்ட பாவங்களுக்கு நீ உடன்பட்டு போகாதபடி, அப்படிப்பட்டவர்களோடு நீ ஐக்கியம் வைக்காதபடி, அப்படிப்பட்டவர்களை விட்டு பிரிந்து கர்த்தருக்காக நிற்ப. அல்லேலூயா. நீயும் நானும் பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம், பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம். யாரோடையும் சேரக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில சபைகள்ல இப்படியெல்லாம் கட்டுப்பாடு வச்சிருப்பாங்க. மற்ற சபையாரோடு கூட பேசக்கூடாது, சோத்திரம் கூட போடக்கூடாதுன்னு அப்படின்னு. அது ஒரு சில காரியங்களை கொஞ்சம் பார்க்கும்போது அது சரியாகத்தான் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றவர்களோடு கூட ஐக்கியம் இருந்துச்சுன்னா நீ சரியான உபதேசத்தில் நிற்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருடனோடு உனக்கு ஐக்கியம் இருந்துச்சுன்னா திருட்டு புத்தி தான் வரும் உனக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வழிதவறி போகிறவனோடு உனக்கு உடன்பாடு இருக்கும் என்றால் நீயும் அப்படித்தான் இருப்ப. இப்ப இல்லைன்னா கொஞ்ச நாள் கழிச்சு மாறிடுவேன், உனக்கு தெரியாமே மாறிடுவேன். உன் கண்ணே அடைக்கப்பட்டு உனக்கே தெரியாது.
ஆகையினால்தான் ஜெபத்துல உறுதியா தரித்திருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்கும் போதுதான் இப்படிப்பட்ட பாவங்களுக்கு உடன்படாதபடி, இப்படிப்பட்ட பாவத்தினால் உன்னை கரைப்படுத்திக் கொள்ளாதபடி, இப்படிப்பட்ட பாவ உபதேசத்திற்கு கீழ்ப்படிந்து விடாதபடி, இப்படிப்பட்ட பாவ உபதேசம் உள்ள இயேசுவோடு ஐக்கிய வைத்துக் கொள்ளாதபடி, அவர்களை விட்டு விலகி நீ உன்னை காத்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக ஏன் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும்? ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம், ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம், அதனுடைய முதல் வசனத்தை வேகமாக சீயோனிலே நிர்விசாரமாய் இருக்கிறவர்கள். நல்ல வசனத்தை கவனிங்க. 1068வது பக்கம் பழைய ஏற்பாட்டுல, சீயோனிலே நிர்விசாரமாய் இருக்கிறவர்களும் சமாரியாவின் பர்வதத்தை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் ஜாதிகளின் தலைமை எண்ணப்பட்டு இஸ்ரவேல் வம்சத்தார் தேடி வருவர்களும் ஆகிய உங்களுக்கு ஐயோ. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக ஏன் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும்? நிர்விசாரம். இன்றைக்கு தேவ ஜனங்களை நிர்விசாரம் மூடிக்கொண்டு வருகிறது. சீயோன் என்றால் தேவ பிள்ளைகள், தேவ சபை, சீயோனுக்கு போகக்கூடியவர்கள், சீயோனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், சீயோனிலே பிரவேசிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்ட தேவனுடைய சபைக்குள்ளே நிர்விசாரிகள் இருக்கிறார்கள். சபைக்குள்ளே நீ நிர்விசாரமா இருந்தா, ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லுகிறா, அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் ஐயோ. சபைக்குள்ளே இருந்துகிட்டு தேவனுடைய எச்சரிப்பை கேட்டு, தேவனுடைய வசனத்தை கேட்டு, தேவனுடைய சத்தியத்தை கேட்டு, இவன் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கிறது, அவனுக்கு என்ன வேலை, அவன் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு, நான் என் பாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லாம இருந்தார். ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உனக்கு ஐயோ. இந்த நிர்விசாரம் உனக்குள் வராதபடி இருக்க வேண்டும் என்றால் நீ ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கிறவர்களுக்கு இந்த நிர்விசாரம் வராது. நிர்விசாரம்னா என்னன்னா, தப்புன்னு தெரிஞ்சும் அதை செய்வாங்க, அதான் நிர்விசாரம். இது பேசக்கூடாது, இந்த இடத்துல நிக்க கூடாது, இத பார்க்க கூடாது, இது செய்யக்கூடாது, இதை உடுத்த கூடாது அப்படின்னு தெரியும். வேற செஞ்சாதான் என்ன, அது பேரு தான் நிர்விசாரம். கொஞ்சம் போல தொட்டு நாக்கில வச்சாலும் தப்பு தப்பு தான். நிறைய கை நிறைய அள்ளி வாயில வச்சாலும் தப்பு. அல்லேலூயா. புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நான் மறைமுகமா சொன்னேன், தெளிவா சொல்லக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு டம்ளர் சுத்தமான பசு பால்ல ஒரு சொட்டு, ஒரு
அசுத்தமான நீர் விழுந்தா போதும், ஒரு டம்ளர் பசும்பாலும் கெட்டு போகும். உண்மையா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ரட்சிக்கப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையிலே சற்று கவனமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு சோதம் குமார பட்டணத்துல ஆண்டவர் கந்தகத்தையும் அக்கினியை அங்க அனுப்பி அந்த பட்டணத்தை அழிக்க போறேன்னு சொல்லி லோத்தையும் அவனுடைய மனைவியும் ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி கையை பிடிச்சு இழுத்து பட்டணத்தை விட்டு வெளியே கொண்டு போய் விட்டார். இந்த பட்டணத்தை விட்டு மலைக்கு ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, சமபூமியில் எங்கும் இல்லாதே என்று எச்சரிப்பு கொடுத்தார் தேவதூதன். ஆனா லோத்தினுடைய மனைவி மாத்திரம் பின்னிட்டு பார்த்தார். ஆண்டவர் சொல்லிட்டாரு, பின்னிட்டு பாராதன்னு சொல்லிட்டாரு. ஆனா பின்னிட்டு பார்த்தா. அதுக்கு பேரு தான் நிர்விசாரம். சொல்லி இருந்து தப்பு செய்யறான் பாரு, அதுக்கு பேரு தான் நிர்விசாரம். அந்த லோத்தினுடைய மனைவி சொன்னதற்கு பின்பு பின்னிட்டு பார்த்ததுனால நிலைமை என்னாச்சு? உப்பு தூணா மாறிச்சு. உப்பா மாறினா கூட பயன்படும், உப்பா மாறின கூட பயன்படுத்திக்கலாம், சோத்திரம். ஆனா உப்பு தூணா மாறிடுச்சு, யாருக்குமே உபயோகப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுபோல நீ மாறிடுவ, சாக்கு. நீ சபைக்குள்ள இருந்துகிட்டு நிர்விசாரமா ஜீவித்தா உப்பு தூணா மாறிடுவேன். உன் வாழ்க்கை, உன் நிலைமை யாருக்குமே உபயோகம் இல்லாத நிலைமை, யாருக்குமே பயன்படாத ஒரு வாழ்க்கை. உன் ஜீவிய மாறிடுவ, நீ மாறிடுவ, கர்த்தர் உன்னை மாற்றிடுவார். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 22வது வசனத்தையும் 23வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவருடைய குமாரனாகிய பெல்ஷாசார் என்னும் நீரோவென்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தும் உமது இருதயத்தை தாழ்த்தாமல் பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர்கள். இதுவுமன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தீர். அல்லேலூயா. 30வது வசனம். அன்று ராத்திரியிலே கல்தேயரின் ராஜாவாகிய பெல்ஷாசார் கொலை செய்யப்பட்டான். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அன்று ராத்திரியிலே கல்தேயரின் ராஜாவாகிய பெல்ஷாசார் ராஜா கொலை செய்யப்பட்டார். இந்த ராத்திரியில கர்த்தர் எச்சரிப்பு கொடுத்த அந்த ராத்திரியிலே கர்த்தர் தவணை கொடுத்த நாட்கள் முடிந்து கடைசி இரவிலே, கடைசி நாளிலே ஆண்டவர் பூசப்பட்ட சுவற்றிலே கை விரல் தோன்றப்பட்டு அந்த கை விரல் எழுதிற்று, மெனே மெனே திக்கேல் உப்பாசி, தேவன் உன் ராஜ்யத்தை மற்றிற்று, அதற்கு முடிவு உண்டாக்கினார் என்கிற ஒரு வார்த்தை. உனக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் முடிவடைந்து விட்டது. உனக்கு கொடுக்கப்பட்ட ராஜ்யபாரம் பிடுங்கப்படுகிறது என்று ஆண்டவர் எச்சரித்தார்.
அந்த ராஜாவினுடைய நிலைமையே அப்படி ஆயிடுச்சு. நீ நான் எம்மாத்திரம். ராஜா நினைச்சிருப்பாரு நம்ம ராஜாவாயிடுச்சு, நம்மள எந்த பையன் வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னு அவனுக்கு ஒரு கௌரவம் இருந்திருக்கும். நம்ம ராஜாவாயிட்டு நம்ம அரண்மனைக்குள்ள இருக்கோம், எத்தனை பேர் நமக்கு உதவி செய்யறாங்க, எத்தனை பேர் காவலாளிகள் இருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய அரண்மனைக்குள்ள இருக்கோம், பாதுகாப்பா இருக்கிறோம், பெண்களை கதவெல்லாம் பூட்டப்பட்டிருக்கு, சோத்திரம், எல்லாம் விலை உயர்ந்த கதவுகள் மாற்றப்பட்டிருக்கு, எத்தனையோ காவலாளிகள், துப்பாக்கி ஏந்தன காவலாளிகள் இருக்கிறார்கள், காவல் கோபுரங்கள் இருக்கிறது ஆங்காங்கே. அத்தனை காவலாளிகளையும் தாண்டி ஏமே வந்து நம்மளை தொட முடியும், வர்றத அப்படின்னு இவனுக்கு ஒரு நிர்விசார் துணிகரம் கொண்டு தேவனுடைய பாத்திரங்களை கொண்டு வந்து அதை அசுத்தமாக்கி அதை அருவருப்பாக்கி கர்த்தருக்கு கோபம் ஊற்றினான். கர்த்தர் எச்சரிப்பு கொடுத்திருந்த போதிலும், கர்த்தர் எச்சரித்த போதிலும், கர்த்தருடைய எச்சரிப்பை அலர்த்தட்டி கர்த்தருடைய வார்த்தையை தள்ளிவிட்டு துணிகரம் கொண்டு நிர்விசாரமாய் இந்த பெல்சாசா ராஜா அந்த பாத்திரங்களிலே கொண்டு வந்து அருவருப்பானவதை பருமாறினபடினாலே, அதை உபயோகப்படுத்தினபடினாலே தேவனுடைய கோபாக்கினிக்கு சத்துருவின் கையிலே இந்த ராஜா ஒப்பு கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய ஜனமே, தேவனுடைய பாதுகாப்பு ஒரு மனுஷனுக்கு இல்லாவிட்டால் அவனுக்கு எந்த விதத்திலும் எந்த ரூபத்திலும் ஆபத்துகள் வரலாம். அதை மாத்திரம் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நான், நமக்கு பலன் இருக்கலாம், பலம் இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், அறிவு இருக்கலாம், ஆட்களுடைய உதவி இருக்கலாம், பாதுகாப்பு இருக்கலாம், என்ன இருந்தாலும் சரி கர்த்தருடைய பாதுகாப்பு வேண்டும். கர்த்தருடைய செட்டைகளுக்குள் இருக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைக்குள் இருக்க வேண்டும், கர்த்தருடைய வசனத்துக்குள் இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நமக்கு எந்த நேரத்தில் எதுவும் சம்பவிக்கும். ஒருவேளை இந்த ராஜாவுக்கு ஏற்பட்டது போல கூட ஒருவேளை நமக்கு நடக்கலாம், தெரியல. ஏதோ ஒரு சம்பவம் நடக்கலாம். ஆனா கர்த்தர் அனுமதி கொடுக்காம சாத்தா நம்மளை கை வைக்க முடியாது, அது உறுதி. அல்லேலூயா, அல்லேலூயா. யோப சாத்தான் கை வைத்தான், ஆனா கர்த்தர் அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சாத்தான் போய் யோபத்தோட முடிஞ்சிச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல தேவன் அனுமதி கொடுத்ததற்கு பின்புதான் பிசாசு நம்ம தொட முடியும். ஆகையினால நம்ம ஜெபத்துல உறுதியா தரித்திருப்போம் என்றால் இப்படிப்பட்ட ஆபத்துகளுக்கு, இப்படிப்பட்ட தேவனுடைய கோபாக்கினிக்கு நாம் தப்பித்துக் கொள்ள வாய்ப்பு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு 10 நிமிடம் இருக்கு, வேகமாக 1-2 காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66வது அதிகாரம். ஏசாயா 66வது அதிகாரம், அதனுடைய 4வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நான் கூப்பிட்டு மறு உத்தரவு கொடுக்கிறோம் இல்லாமலும், நான் பேசியும் அவர்கள் கேளாமலும், அவர்களின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து, அவர்கள் பார்வைக்கு, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து, நான் விரும்பாததை தெரிந்து கொண்டது நிமித்தம், கர்த்தர் விரும்பாததை தெரிந்து கொண்டது நிமித்தம், நானும் அவர்களுடைய ஆபத்தை தெரிந்து கொண்டு திகில்களை அவர்கள் மேல் வர பண்ணுவேன். அல்லேலூயா,
அல்லேலூயா. நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 23, 24வது வசனம். நீதிமொழிகள் 1வது அதிகாரம். என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். இதோ இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை, அதை கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. அடுத்து, என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலையும் வெறுத்தீர்கள். அடுத்த வசனம். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது, நீங்கள் பயப்படக்கூடிய காரியம் உங்களுக்கு வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் உங்கள் ஆபத்து காலத்தில் நான் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். எதுக்காக? அவர் கடிந்து கொள்ளும் போது அந்த கடிந்து கொள்ளுதலுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியல. ஆகையினால கர்த்தர் உன்னை எச்சரிக்கும் போது, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்ளும் போது, கடிந்து கொள்ளுதல் நிறைய பேருக்கு பிடிக்காது. கடிந்து கொள்ளுதல் பேசிட்டாலே சிலருக்கு அப்படியே முகமெல்லாம் மாறி அப்படியே கோவம் குத்துவார். சோத்திரம். கடிந்து கொண்டு பேசக்கூடாது. இன்னைக்கு ஊழியக்காரன் செய்யற தப்ப கண்டிக்க கூடாது, தடவி தடவி கொடுக்கணும். அதுதான் நிறைய பேருக்கு பிடிக்கும். அவனுக்கு தான் முதல் ஆக்கின் திருப்புல இடம் உண்டு அப்படின்னு ஏன் பைபிள் சொல்லு. யாருக்கு தடவி கொடுக்குறான் பாருங்க, அவன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கடிந்து கொள்ளும் போது, கர்த்தர் எச்சரிக்கும் போது, கர்த்தர் நம்முடைய வழிகளை பார்த்து நமக்கு கொடுக்கிற எச்சரிப்பை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்தா நமக்கு பிசாசு ஏதாவது ஆபத்து கொண்டு வருவாங்க. அந்த நேரத்துல ஆண்டவரே எனக்கு ஆபத்து வருதுன்னு கூப்பிட்டா அவர் கிருபையா இறங்கி நம்மளை தூக்கிடுவாங்க இந்த ஆபத்துல இருந்து. நம்ம கடிந்து கொள்ளும் போது அவரை இவன் கிடத்தான் என்ன வேலை அப்படின்னு நீ அலட்சியமா பரியாசம் பண்ணிக்கிட்டு மனசுக்குள்ளேயே இருந்தேன்னா ஆண்டவர் செய்வார் தெரியுமா? நீ வண்டியில போகும் போதோ, பஸ்ல போகும் போதோ, ட்ரெயின்ல போகும் போதோ, இல்ல நடந்து போகும் போதோ ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அவர் கண்ணை மூடிக்கிட்டு எனக்கு நீ என்ன கூப்பிட்டாலும் அவருக்கு காது வைக்காது. ஆண்டவரே ஆண்டவரே சொன்னாலும் அவர் சொல்லிடுவாரு, அக்கிரமக்காரரே நீ என்னை விட்டாகட்டு போ. நான் உன்னை கடிந்து கொள்ளும் போது நீ கீழ்ப்படிஞ்சியா? நான் உன்னை எச்சரித்தல, அன்னைக்கே என் ஊழியக்காரனை கொண்டு எச்சரித்தல, சபை ஆராதனையில நான் உன்னோட பேசினல, நான் ஊழியக்காரனை எச்சரிக்கும் போது ஊழியக்காரனை நீ பரியாசம் பண்ண, நீ அலட்சியப்படுத்தின. வாயில சொல்லல, உள்ளத்துல நினைச்சல, அதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நீ வாயில பேசல, உள்ளத்துக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருந்த. பிரசங்கத்தை கேட்கும் போதே எள்ளு போட்டாலும் பொறிச்சிரும் முகத்துல. சோத்திரம். அகத்தின் அழகு முகத்துல தெரியும். கர்த்தருக்கு சோத்திரம். ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் இல்லையே, ஜெபத்துல உறுதி இல்லை. ஜெபத்துல உறுதியாயிருந்த உனக்கு வரப்போகிற ஆபத்தை கர்த்தர் உன்னதாகவே வெளிப்படுத்துவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபத்தில உறுதியாய் தரித்திருக்கும் போது, சத்துரு உனக்கு விரோதமாக எழும்பும் போது, உனக்கு வருகிறதான ஆபத்துகளை தேவன் உனக்கு காண்பித்து அந்த ஆபத்திலிருந்து உன்னை தூக்கி விடுவான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
கர்த்தருடைய எச்சரிப்புக்கு நாம் கீழ்ப்படியாம இருப்போம் என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆபத்துல மாட்டிக்கொள்வது நிச்சயம். அந்த ஆபத்திலிருந்து நம்ம மீள்வது நிச்சயம். அந்த ஆபத்திலிருந்து நம்ம வெளியே வருவது நிச்சயம். பணம் இருக்கலாம், ஆள் பலம் இருக்கலாம், அவங்க தெரியும், இவங்க தெரியும், அவங்கள வச்சு பேசிடுவேன், இவங்கள வச்சு பேசிடுவேன். எவனை வச்சு பேசினாலும் காரியம் ஒண்ணு நடக்காது. கோடி கோடி பணத்தை கொட்டினாலும் ஒரு காரியமும் நடக்காது. கர்த்தர் பேசணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபத்து ஏற்படும் போது, உனக்கு வருகிற ஆபத்து நாளிலே நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா கர்த்தர் உனக்கு செவி கொடுக்க வேண்டும் என்றால் தேவன் உன்னை எச்சரிக்கும் போது அந்த எச்சரிப்பை நீ கேட்டு அதற்கு நீ கீழ்ப்படிவாய் என்றால் வருகிற ஆபத்து நாளிலே கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், அப்பொழுது நீ என்னை மகிமைப்படுத்துவார். அவர் சொன்னது உண்மைதான். இந்த கடைசி காலத்திலே எங்கெங்கோ எப்படி எப்படியோ ஆபத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது. துபாயில பயங்கரமான வெள்ளப்பெருக்கு, 100 ஆண்டுக்கு மேலாக மழை பெய்து 100 ஆண்டு ஆயிடுச்சா. 100 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் துபாயில மழை பெய்யுது. பயங்கரமான வெள்ளக்காடு, பயங்கரமான சேதம், இதுவரைக்கு நடக்காத சம்பவங்களா எங்கெங்கோ எப்படி எப்படியோ நடக்குது. இனி என்ன சம்பவிக்க போது தெரியல, ஆண்டவருக்கு தான் தெரியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன சம்பவித்தாலும் நாம் பயப்பட தேவையில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆபத்துகள் வரலாம், உபத்திரவங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், நிந்தைகள் வரலாம், அவமானங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீ என்னை நோக்கி கூப்பிட்டால் நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். ஆபத்திலே அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை தப்புவித்து நம்மை கனப்படுத்துவார். அல்லேலூயா. என்ன ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 44வது வசனம். எல்லாருக்கும் தெரிந்த பகுதிதான். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். அல்லேலூயா. நினையாத நேரத்திலே மனுஷகுமாரனாகிய இயேசு வருகிறபடினாலே நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும் என்றால் நாம் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். அந்த ஜெபம் தான் நம்மை ஆயத்தப்படுத்தும். நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் இல்லாவிட்டால் நாம் கர்த்தருடைய வருகையிலே எழும்ப முடியாது. கர்த்தருடைய வருகைக்கு நாம் போக முடியாது. கர்த்தர் வருவதை நாம் அறிய முடியாது. ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தால் மாத்திரம்தான் தேவன் வருகிற நேரத்தை நாம் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். அவர் வந்த எக்கால சத்தம் துணிக்கிற அந்த சத்தத்தை நாம் கேட்க முடியும். அவர் நினையாத நேரத்திலே வருவார். காலையிலோ மாலையிலோ சேவல் கூறும் நேரத்திலேயோ நினையாத நேரத்திலே இயேசு வருவார். ஒரு திருடனை போல இயேசு வருவார் சபையை சந்திக்கும்படி. நீங்களும் நானும் இயேசுவை சந்திக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்றால் நாம் ஜெபத்திலே உறுதியாக தரித்திருக்க வேண்டும். அந்த ஜெபம்தான் நம்மை உருவாக்கும். அந்த ஜெபம்தான் நம்மை ஆயத்தப்படுத்தும். அந்த ஜெபம்தான் கர்த்தருக்கு ஏற்கும்படியான சுபாவங்களை நமக்கு கொடுக்கும்.
நடத்தும். ஜெபிக்க 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 நாம் கர்த்தரை போல மாறிக்கொண்டே இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க சத்துருவின் வல்லமைகளை நாம் எதிர்கொள்ள முடியும். ஜெபம் குறைய குறைய சத்துரு நம்மை ஜெயித்து விடுவது நிச்சயம். சத்துருவை நாம் மேற்கொள்ள முடியாது, பாவத்தை நாம் மேற்கொள்ள முடியாது, வருகிற வேறு ஆபத்தை நாம் மேற்கொள்ள முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே நாம் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கும்படி நம்மை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆண்டவராக இயேசு வேகம் வரப்போகிறார். சபையை சந்திக்க வேண்டிய கடைசி நேரத்திலே நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மத்தியான நேரத்திலே நம்மை ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்மை சந்திக்கும்படி நீர் என்னை ஆயத்தப்படுத்து, எனக்கு ஜெபத்தின் உறுதியை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் என்றால் கர்த்தர் நம்மை ஜெப ஆவியினால நிரப்புவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். கர்த்தரை நோக்கி பாருங்க. ஜெப விழிப்புடன் வாஞ்சையாக அவர் வருகையை எதிர்நோக்கி, ஜெப விழிப்புடன் வாஞ்சையாக அவர் வருகையை எதிர்நோக்கி, நவ எருசலமாய் துயலங்கிதமாய் நாம் ஆயத்தமாகிடுவோம். நவ எருசலமாய் துயலங்கிதமாய் நாம் ஆயத்தமாகிடுவோம். குதூகலம் நிறைந்தன நடுவானில் மின்னேடுதே, இதுவரை இருந்த துன்பமில்லை இனி என்றுமே ஆனந்தம். இதுவரை இருந்த துன்பமில்லை இனி என்றுமே ஆனந்தம். எல்லாரும் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாமா? நாம் எல்லாரும் நம்மை ஒப்பு கொடுத்து கர்த்தர் நம்மை ஜெபத்திலே உறுதிப்படுத்தும்படி விரும்புகிறார். ஜெபத்திலே உறுதி இல்லாதவர்கள் இன்றைக்கு நம்மை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எனக்கு ஜெபத்தின் உறுதியை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாவம் என்னை அணுகாதபடி, பாவத்திற்கு நான் உடன்பட்டு விடாதபடி, அவிசுவாசிகளோடு நாம் ஐக்கியம் கொள்ளாதபடி இருப்பதற்கு என்னை ஜெபத்திலே உறுதிப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்மை ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். கிருபையாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் இம்மட்டும் எங்கள் மத்தியிலே நீர் உலாவிக் கொண்டிருந்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டிருந்ததுக்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த நல்ல எச்சரிப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் ஜெபத்திலே உறுதியாக தரித்திருக்க வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு எச்சரித்ததுக்காக ஸ்தோத்திரம். ஏன் தரித்திருக்க வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நிர்விசாரம் எங்களை அணுகாதபடி, பாவம் எங்களை தொடாதபடி, தகப்பனே ஆபத்துகளிலே நாங்கள் சிக்கிவிடாதபடி, உபத்திரவ நாட்களிலே நாங்கள் சிக்கிவிடாதபடி, கர்த்தருடைய வருகையிலே நாங்கள் சந்திக்கும்படி நாங்கள் உறுதியாய் ஜெபத்திலே தரித்திருந்து உம்மை சந்திக்கும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்த ஒவ்வொருவரோடு நீர் தொடர்ந்து இடைபடுவீராக, பேசுவீராக. வரத்தடப்பட்ட மக்களையும் இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக நீ நடத்துவீராக. இந்த வார்த்தையை தூரத்தில் இருந்து கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களோடு நீ தொடர்ந்து இடைப்படும், அவர்களை உம்மை சந்திக்கும்படி ஆயத்தப்படுத்தும்.
சகல கனமும் மகிமையும் துதியும் உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இன்றைக்கும் சதா காலங்களிலும் இந்த ஆறாமில் பங்கு பெற்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு சகல பரிசுத்தவான்களோடு அவருடைய கிருபை என்று மாறாமல் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாலிபர்கள் கூட்டம் உண்டு.